ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மீட்டியார் 350 தான் வந்து இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்கலாம். சூப்பர். ஸ்மூத்தாக இருக்குது. சீட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஹேண்ட் அப்படி வச்சு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. ரிலாக்ஸாக பொசிஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. ரிலாக்ஸாக ஓட்டலாம் நம்ம பைக்கை. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலே வைப்ரேஷன் இல்லை நண்பா. நான் ஓட்டுற வரைக்கும் ஓட்டி பார்த்தேன். இப்போது வைப்ரேஷன் அப்படிங்கிறது இல்லை. பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நைஸ் பிரேக்கிங், நைஸ் சவுண்ட். சிட்டிக்கில் ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹைவேல ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 120 அசால்ட்டாக வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஸோ 120 போகிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அசால்ட்டாக வந்து போகலாம். திரும்பிக்கலாம். திரும்புறதுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா, ஒரே செகண்ட் பார்த்துடலாம். ஈஸியாக தான் இருக்குது திரும்புறதுக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் வந்து இல்லை. ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே வைப்ரேஷன் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பைக்கில் வைப்ரேஷன் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். டைம் கொடுத்துருக்காங்க, ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேவிகேஷன் வந்து காட்டும். மேப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனை கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து கிளாசிக் 350 பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையை வந்து முன்னாடி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும், இப்படி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. லாங் ரைடெலாம் போகிறோம் அப்படின்னா ரிலாக்ஸாக போகலாம் நண்பா. வேறு லெவலாக இருக்கும் லாங் ரைடுக்கெலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான சவுண்டை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது பைக்கில். நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனை கியரில் வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படி காட்டிடும் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கோட டேங்க் வந்து கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். 15 லிட்டர் வந்து நம்ம பெட்ரோல் வந்து போட்டுக்கலாம். லாங் ரைடுக்கு கரெக்டாக வந்துருக்கும். லாங் ரைடுக்கு டேங்க்லாம் வந்து பெருசாக இருந்தால் மட்டும்தான் சூப்பராக வந்திருக்கும். ஸோ அதேக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் போடும்போது பார்த்திங்கன்னா சவுண்டில் எந்த சவுண்டுமே வரல, ஸ்மூத்தாக தான் இருக்குது கியர் போடும் போதும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. டைம் கொடுத்துருக்காங்க, ஃபியூயல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மேப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. மேப் இல்லை கனெக்ட் பண்ணல அப்படின்னா இதில் வந்து டைம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கலர் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். ரெட்டு, ப்ளூ, இந்த மாதிரி ஒரு 5-6 கலர் வந்து வருது. ஃபயர் பால்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோவும் ரெட்டு வந்து வரும். அது சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த பைக் தான் வந்து பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். பின்னாடி இது இருக்குனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. லக்கேஜ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். லக்கேஜ் நம்ம பின்னாடி வச்சு கட்டிக்கலாம், இல்லைனா சைடில் கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பேர்லாம் வந்து எழுதிக்கலாமாம்மா. நம்ம வந்து பைக் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓனர் பேர் வந்து எழுதியே வந்து கொடுத்துருவாங்க. என்னென்ன பண்ண சொல்கிறோமோ எல்லாமே பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் நான் சொல்லுவேன். பைக்கோட சவுண்டு வந்து கேட்டுடலாம். சூப்பர் நண்பா, வேறு லெவலாக இருக்குது. செம்ம சூப்பர். வைப்ரேஷன் அப்படிங்கிறது இல்லை நண்பா, உண்மையிலே வைப்ரேட் அப்படிங்கிறது இல்லை. அப்படி சும்மா பறக்கலாம். ஹைவேலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் அப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படி போகிறோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா நம்ம 120, 130 போனாலும் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாலியாக வந்து ஃபீல்டாக போயிட்டுருக்கலாம் நம்ம. அது ஒரு விஷயம் இதில் சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஹேண்ட்பார் பார்த்திங்கன்னா புதுசு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா புதுசு. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு நண்பா. அப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டும் போது நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ண முடியுது. நல்லா பைக்கை வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு புது பைக்கை ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீல்லாம் எனக்கு சத்தியமாக வந்து இல்லை. இது ரொம்ப பழக்கப்பட்ட பைக் ஓட்டுற மாதிரியே இருக்குது ஃபீலிங்கு. ஈஸியாக வந்துருக்கு ஹேண்ட்லிங்கு.
பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh கிட்ட வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. மீட்டியார் 350 வேறு லெவலாக பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவேன். என்னடா வைப்ரேஷன் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த பைக்கை செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. தெரிக்குது பைக்கு முறுக்குனோடனே. கால் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரொம்ப முன்னாடி இப்படி வச்சு ஓட்டுற மாதிரிலாம் இல்லை நண்பா. கரெக்டாக வந்து இப்படி வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. என்ன ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா? பிக்கப்பு வேறு லெவலு. ஸ்பீடும் அசால்ட்டாக ஏறுது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வந்து 2L சேனல் ABS வந்து வருது. ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக் 350லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏர் கூல்டு இன்ஜின் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். நம்ம லாங் ரைட்லாம் போகும்போது அதிகமாக ஹீட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டப் வந்து நல்லாயிருக்கு. நைட்டு காமிச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க, பகலில் காமிக்கிறவங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா LED வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கட்டு வருது, இதில் கட்டு மாதிரி வருது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அது வந்து அவங்களே வந்து பண்ணி தந்துட்டாங்க. ஐ திங்க் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது இந்த பைக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறது அப்படின்னு தெரியல நண்பா. இது வரைக்கும் எதுவுமே தெரியல எனக்கு. நல்லா இருக்கே, என்ன சொல்கிறது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி இண்டிகேட்டராக எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பல்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடிலாம் வந்து கொடுக்கல. ஸோ எல்இடி அதுக்கெலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு கிளாசிக் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்து இருக்கும். அப்படி முறுக்கி ஓட்டும் போது வேறு லெவல் ஃபீலு. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 2 lakh பட்ஜெட்டுக்கு இந்த பைக் நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இல்லை இப்போதைக்கு எனக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றிகள். மீடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. வணக்கம். ஜெய்ஹிந்த்.